இது பாருங்க, 12 லக்னங்கள்ல சூரியனோட பங்கு என்னங்கிறத பத்தின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பார்வை. ஜோதிஷத்துல சூரியன் ஒரு ஹீரோ மாதிரி இல்லையா? ஆனா நீங்க பிறந்தப்போ உங்க லக்னம் எதுவா இருந்துச்சோ அதை பொறுத்து அதே சூரியன் உங்க வாழ்க்கையோட வெவ்வேறு விஷயங்களை எப்படி மாத்துறாருன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. சரி, முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது லக்னத்தோட முக்கியத்துவம். நீங்க பிறக்கும்போது கிழக்குல உதிக்கிற ராசி தான் உங்க லக்னம். இதுதான் உங்க ஜாதகத்தோட பேஸ். எல்லா ஜோதிட கணிப்புக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே இதான். அடுத்ததா சூரியனோட பவர் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சூரியன் ஒரே கிரகம்தான், ஆனா ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் வேற வேற வீட்டுக்கு அதிபதியா, அதாவது அந்த வீட்டுக்கு இன்சார்ஜா வராரு. இங்கதான் விஷயமே இருக்கு. இதனால சூரியன் கொடுக்கிற பலன்களும் டோட்டலா மாறிடும். உதாரணத்துக்கு, சிம்ம லக்னம்னா சூரியன் முதல் வீட்டு அதிபதி. அப்போ உங்க பர்சனாலிட்டி டெம்பா தீர்மானிப்பார். ஆனா அதுவே கன்னி லக்னம்னா அவரே 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது செலவு நஷ்டம்னு சொல்ற இடத்துக்கு. அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள்ல அவரோட தாக்கம் இருக்கும். விருச்சிக லக்னமா இருந்தா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி உங்க தொழில் கௌரவத்தை முடிவு பண்ற சக்தியா மாறுறாரு. கடைசியா முக்கியமான விஷயம், சூரியன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு, எந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்காருங்கிறது உங்க வாழ்க்கையோட சில முக்கியமான ஏரியாஸை குறிக்குது. ரிஷப லக்னமா சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ சுகம், படிப்பு, சொத்து இதெல்லாம் அவரோட கண்ட்ரோல். கடக லக்னமா 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. பணம், பேச்சு, குடும்பம்னு இந்த ஏரியாஸ்ல அவரோட பங்கு இருக்கும். ஆக உங்க லக்னப்படி சூரியன் எந்தெந்த விஷயங்களுக்கு பொறுப்பா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டா ஜோதிட ரீதியா உங்களை பத்தின ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.